ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேல்டி சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேல்டி சேனலில் நம்ம திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து வேடசந்தூருக்கு வரக்கூடிய மெயின் ஹைவேஸ் ரோட்டில் இருந்து ஊருக்குள்ளே வரக்கூடிய மெயின் பஸ் ரோட்டுக்கு பக்கத்தில் ஒரு 5 ஏக்கரில் ஒரு சூப்பரான செம்மண் பூமி, அதுவும் லோ பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இடம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது. இதோட ப்ரைஸ் என்ன, இதில் வேறு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம ஷோக்கில் போகலாம். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த தோட்டம் எக்ஸாக்டாக எங்களுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூருக்கு பக்கத்தில், அதாவது வேடசந்தூரில் இருந்து ஜங்ஷன் 4 ரோடு இருக்குது. அதுலேருந்து அதிகபட்சமே ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு 5 ஏக்கரில் ஒரு சூப்பரான செம்மண் பூமி வந்து விற்பனைக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரீ சர்வீஸ்லாம் எதுவும் கிடையாது, ஒரே ஒரு போர் மட்டும்தான். இந்த விவசாய நிலத்தோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 17 லட்சம் ரூபா ப்ரைஸ் வந்து கோட் பண்ணுறாங்க. விலையை பொறுத்த வரைக்கும் மார்ஜின் கிடையாதுங்க. விலையை நம்ம பேசி குறைச்சி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்குன்னா நேரடியாக வாங்க, விசிட் பண்ணி பாருங்கள். விலையை எவ்வளோ தூரம் பேசி குறைச்சி வாங்கி தர முடியுமோ அவ்வளோ தூரம் விலையை நாங்கள் பேசி குறைச்சி வாங்கி தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இந்த இடத்தோட ஒரு மெயின் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேடசந்தூரில் இருந்து பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோடுங்க. கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஒரு 40 அடிக்கு மேலேயே இருக்கும். அந்த பஸ்ஸு ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டத்தை வந்து நம்ம வந்து ரீச் ஆயிடலாம். இப்போ வாங்க, இந்த இடத்துக்கு வரக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோடையே வந்து நம்ம வீடியோலேயே உங்களுக்கு வந்து தெளிவாக காட்டுறோம். இதாங்க வந்து வேடசந்தூர்லேருந்து பக்கத்து ஊர்களுக்கு போகக்கூடிய மெயின் பஸ்ஸு ரோடு. இந்த பஸ்ஸு ரோட்டில் இருந்து அதிகபட்சமே ஒரு 300 மீட்டர் தான். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியும். வீடியோவில் இப்போ கூட காட்டுறேன். இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா நம்மளோட இடத்துக்கு வந்து ரீச் ஆயிடலாம். அடுத்ததாக இப்போ இந்த இடத்த பற்றினா மற்ற எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நல்ல பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட அத்துமால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வரப்பு தெரியுது பார்த்தீங்களா? இந்த வரப்புக்கு பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கும். இங்கேருந்து ஆரம்பித்து நமக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தென்னந்தோப்பெல்லாம் தெரியும். அந்த தென்னந்தோப்பு வரைக்கும் அப்படியே நல்லா ஸ்கொயராக பாக்ஸ் சேஃப் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வந்து கிடச்சிருது. இந்த இடத்தோட ரோடு ஃப்ரண்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு 350 அடியில் இருந்து ஒரு 400 அடிக்கு குறையாமல் ரோடு ஃப்ரண்டேஜோட நமக்கு வந்து தாராளமாக கிடச்சிருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தோட மண் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல செம்மண் பூமியாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இந்த இடத்தோட நிலத்தடி நீர்மட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி பார்த்தாலும் நமக்கு ஒரு 600 அடிக்குள்ளேயே வந்து கிடச்சிரும். இப்போ கூட போர் வந்து போட்டிருக்காங்க. போரை பொறுத்த வரைக்கும் ஓவராலாக வந்து 680 அடி மட்டும்தான் போர் வந்து டெப்த்தே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா வந்து தண்ணி வந்து பாஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போடுறதுக்கோ இல்லை கோழி பண்ணை உருவாக்குறதுக்கோ ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த இடம் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துக்கான கையெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தான். டாக்குமெண்ட் எல்லாமே ஏடிஜெட் வந்து நமக்கு வந்து ப்ராப்பராக வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சர்வேரை கூப்பிட்டு ஆல்ரெடி வந்து இடத்த வந்து அளந்து கல் எல்லாமே வந்து போட்டாங்க. நீங்கள் நேரடியாக வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு டோக்கன் அட்வான்ஸ் போட்டுட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் லீகல் செக் பண்ணி ஓகே அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 10 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி வந்து தோட்டங்களை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா எங்களோட வேலையும் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் முடியும். அது மட்டும் இல்லாமல் 1975 இன்னைக்கு கரண்ட் டேட் வரைக்குமே இவங்க ஈசியிலேருந்து பேரல் டாக்குமெண்ட் வரைக்கும் எல்லாமே வந்து பக்காவாக வந்து நமக்கு வந்து வச்சுருக்காங்க. இந்த இடத்த பற்றி ஃபர்தர் டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லை விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா தரமாக நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அது போக இன்றைக்கி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓவராலாக லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களையுமே எடுத்து ஒரே வீடியோவாக வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பதிவு பண்ணுறதா இருக்கும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கேட்டாங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி தோட்டங்கள் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் நம்ம சேனலுக்கு கால் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 1 மந்த்துக்குள்ளே வந்து நம்ம வந்து சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்து வந்துட்டோம். இந்த இடத்த பற்றி வேறு ஏதாவது கூடுதல் தகவல் தேவை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து வியூவர்ஸுக்கும் மற்றும் தாய்மார்களுக்கும் மற்றும் வெளிநாட்டு நண்பர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரீம் வேல்டி சேனல். நன்றி, வணக்கம்.